இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதிலே நம் யாவரும் இந்த காணொலியின் வழியாக கூட இன்றைக்கான ஆராதனைக்கு நாம் கடந்து செல்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பெந்தகோஸ்ட் ஞாயிறாக அனுசரிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். Greetings to all of you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. And I'm glad to meet all of you through this video, and today we are celebrating the Pentecost Sunday. இந்த நாளில் கூட பிரியமானவர்களே, 2000 வருடங்களுக்கு முன்பதாக இதோ அப்போஸ்தலருடைய வாழ்விலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணின பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவரை இதோ அவர்கள் பெற்றுக்கொள்கிற அந்த ஒரு மேலறை அனுபவம், அந்த ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதலை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். Today we're going to look at the fulfillment of the Father's promise, that is the Holy Spirit, the outpouring of the Holy Spirit, especially on this day. இந்த நாளில் கூட நாம் இவ்விதமாக நாம் பார்க்கவிருக்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்கள், நம் யாவரும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் யாவரும் கண்கள் மூடி தேவன் நோக்கி நாம் பார்ப்போமாக. பாருங்கள், நாம் ஜெபம் செய்வோம். Come, let us all pray. ஜெபிப்போம். அன்பின் பரலோக தெய்வமே, ஆண்டவரே, இந்த விசேஷ ஞாயிறு காலை வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு நம்முடைய சன்னிதானத்துக்கு நாங்கள் வருகிற இந்த வேளையிலும் கூட எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்கள் அத்தனைக்காகவும் நம்முடைய சமூகத்தை நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா. As we come before your throne, O Lord, before your presence, O Lord, Lord, we confess our sins, O Lord, and Lord, we pray that you purify us and cleanse us, O Lord, with your precious blood. இந்த காலை நேரத்தில் கூட ஐயா, எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் தயவாய் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை நீர் இந்த நேரத்தில் கூட தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. Lord, enable us as we come before you, O Lord, as we praise you, worship you, and bring the sacrifices of thanksgiving, O Lord, and be with us, O Lord. எங்களோடு கர்த்தர் இந்த நாளில் தங்கியிருந்து இன்றைக்கு நாங்கள் கொடுக்க போகிறதானே, ஏறெடுக்க போகிறதானே இந்த ஆராதனை உடைய நாமத்துக்கு பிரதியாக காணப்பட வேண்டும் ஐயா. கர்த்தர் எங்களோடு தங்கியிருந்து இந்த நாளை வழி நடத்தி கொடுக்கும்படியாக உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் துதி வேலைகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோமாக. We will move on to the praise and worship. We will sing few songs and worship our Lord. இதனால சில பாடல்களை பாடி தொடர்ந்து நம் தேவனை நாம் ஆராதிப்போமாக. முதலாவதாக ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்ன பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்ன பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் தேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் தேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்ன பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்ன பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே
கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. கனி தந்திட நான் செழி தொங்கிட, கனி தந்திட நான் செழி தொங்கிட. கர்த்தரின் கருத்தால் நித்தம் கரம் பெற்றிட, கர்த்தரின் கருத்தால் நித்தம் கரம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நம் மத்தியில் அனுப்பி இதோ நம் மத்தியில் பலத்த காரியங்களை செய்யும்படியாக அவர் இந்த நாள் நம் மத்தியில் இடைப்படுகிறவராய் இருக்கிறார். Hallelujah. Praise you Lord Jesus. Thank you Lord. Thank you for your spirit, for the spirit of Lord that you have sent to us. We want to thank you Lord. Amen. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே. அடுத்ததாக என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே என்ற பாடலை நாம் தொடர்ந்து நாம் பாடுவோமாக. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. காந்தியாலே பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காந்தியால பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே. மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. தெருவெல்லாம் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். தெருவெல்லாம் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையான நிரப்பிடுங்க. என்ன நிரப்புங்கப்பா
என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால நிரப்பிடுங்க. ஆவியினாலே நிரப்பிடுங்க, வல்லமையால நிரப்பிடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்க ஆவியினால எங்களை முற்றிலுமாக நிரப்புங்க சுவாமி. உங்க வல்லமையால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்காக நாங்க எழும்ப வேண்டும் ஆண்டவரே. உமக்காக பலத்த காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்க பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஐயா. கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. Let our cup overflow Lord. ஆண்டவரே, எங்கள் மத்தியில நீர் அரசாளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்வீராக. Thank you Lord, thank you Lord, thank you for the anointing Lord. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. Praise you Lord, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சாதாரணமாக இருந்த எங்க வாழ்க்கை உமக்காக ஆண்டவரே கர்த்தா வித்தியாசமானதாக மாற வேண்டும் ஐயா. Thank you Jesus, hallelujah, praise you hallelujah, praise you Lord. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்க மத்தியில வல்லமையாய் அசைவாடும் சுவாமி. Move in the midst of us Lord. Thank you, நன்றி. Come Holy Spirit.
எங்கிருந்தால் அப்படி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. Praise you Lord. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே முற்றிலுமாக எங்களை ஆளுகை செய்வதாக. Praise you Lord. நன்றியோடு ராஜாவே, ஓ வல்லமையோடு சுவாமி, dwell in the midst of us, Lord. Oh man, I want you, we thirst for you, Lord. நீரே இந்த மத்தியில் இடைப்படுவதையால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க மத்தியில பெரிய காரியங்களை செய்வீராக. எங்க பாத்திரம் நிரம்பி வழிவதாக. கர்த்தாவே, இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே கூட ஆண்டவரே அப்பா, இதோ கர்த்தா மேல் அறையில அதே அனுபவம் இன்றைக்கு எங்கள் மத்தியில வர வேண்டும்படி நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஓ thank you Lord. Oh thank you Lord. Praise you Lord. The very same upper room experience Lord. Oh thank you Lord. அக்கினிமயமான நாவுகள், tongues of fire Lord. Oh anointing Lord. உம்முடைய புதிய அபிஷேகம் ஆண்டவரே மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே அப்பா. அந்த நாளிலே கூட சுவாமி, pour your spirit Lord, pour your Holy Spirit Lord. Oh thank you Jesus. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Come in the midst of us Lord. We welcome you Lord. மேலான வரவேற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு அசைவு வருவதாக, ஒரு அசைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் ஆண்டவரே, ஒரு மூவ்க்குள்ளாய் கர்த்தர் கொண்டு செல்லும்படி நான் ஜெபிக்கிறோம் ஐயா. ஓ thank you thank you thank you thank you. நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இடைப்படும் 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 ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வாஞ்சையை நிறைவேற்றுகிறவர்களாக அப்பா, இதோ வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த நாளிலே எங்களுடைய திசைகள் மாற வேண்டும் ஆண்டவரே. There must be a change, oh Lord. Lord, we pray for your glory, Lord. ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்காக அப்பா, ஒரு மாற்றம், ஒரு அதிசயம் ஆண்டவரே. Let there be a revival, oh Lord. Let there be a restoration, oh Lord. Let be a refreshment, oh Lord. கர்த்தாவே, இந்த நேரத்துல கூட ஆண்டவரே ஒரு எழுப்புதல் ஆண்டவரே, ஒரு மறுமலர்ச்சி ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, எங்க மத்தியில கர்த்தர் இடைப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அக்கினிமயமான நாவுகள் ஓரி மரக்கவ சூக்குரவரியா தாமசே துதிகர மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம் ராஜாவே. Thank you Jesus. Thank you Lord. எங்க மத்தியில இடைப்படுங்க ஆண்டவரே கர்த்தாவே. இந்த ஒரு வாழ்க்கை உமக்கு மகிமையாய் மாற வேண்டும் சுவாமி. Oh thank you Lord. We pray Lord that this very life will be a life which glorify you Lord. Oh nandri sathiram ஆண்டவரே. Strengthen us, equip us, empower us Lord. எங்களோடு இணைப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திற்கு முற்றிலுமாய் ஒப்புக்கொடுக்கிறோம் சாமி. Thank you Lord. நன்றியோடு உமக்கு துதிக்கிற மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த பிரசனமானது பலவீனத்தில் இருக்கிற யாவருக்கும் ஆண்டவரே அப்பா, இந்த பிரசன விடுதலை கொடுக்கட்டும் ஆண்டவரே. As your word Lord, where your spirit is, there is freedom Lord. உம்முடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலையும் உண்டு என்ற உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக let there be deliverance Lord. ஆண்டவரே, ஒரு விடுதலை வர வேண்டும் ஐயா. கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும். கர்த்தர் இடைப்படும் நான் ஜெபிக்கிறோம் ஐயா. நடத்தும் ஐயா. எல்லா துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோமாக. பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்றைக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் வைகளை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்நாளிலே கூட நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட
இந்த நாளுக்குரிய வார்த்தை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 4 வரையிலும் நான் இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம் பிரியமானவர்களே. For this Pentecost Sunday we have chosen a passage from Acts chapter 2 verses 1 till 4. பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. 4வது வசனம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்குள்ளே தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். I will read in English as well. When the day of Pentecost had fully come, they were all with one accord in one place. And suddenly there came a sound from heaven as of a rushing mighty wind, and it filled the whole house where they were sitting. Then there appeared to them divided tongues as of fire, and one sat upon each of them. And they were all filled with the Holy Spirit and began to speak in other tongues as the Spirit gave them utterance. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் சொன்ன வண்ணமாக நாம் பெந்தகோஸ்தே ஞாயிறாக நாம் அனுசரிக்கிறோம். We are observing this Sunday as the Pentecost Sunday. இது நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு 7வது ஞாயிறிலே இது கொண்டாடப்படுகிறது. இது 50வது நாளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து கணக்கெடுத்து 50வது நாளாக இதை நாம் அனுசரிக்கிறவர்களாக இருக்கிறோம். It is moreover we celebrated Pentecost on the 50th day after the resurrection of our Lord Jesus Christ. அதனால் இன்றைக்கு நாம் பார்க்கிற ஒரு காரியம், இந்த பெந்தகோஸ்தே என்கிறதான இந்த ஒரு விசேஷமான இந்த நாளிலே நாம் எதை ஞாபகப்படுத்துகிறோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணின வண்ணமாக இதோ இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி வந்த அந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை நாம் நினைவு கூறுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். In this day we remember the outpouring of the Holy Spirit upon the disciples and the followers of Jesus Christ. This is an important event whereby the promise of God the Father in Joel chapter 2 verse 28 came to pass. பிரியமானவர்களே, யோவேலின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசனம் இதோ இந்த மேல் அறையில் நிறைவேறுகிற ஒரு சூழ்நிலையை நாம் காணுகிறோம். பிரியமானவர்களே, யோவேல் 2:28 இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். And it shall come to pass afterward that I will pour out my spirit on all flesh. Your sons and your daughters shall prophesy, your old men shall dream dreams, your young men shall see visions. பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறுகிறதை இந்த நேரத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதனால் இந்த ஒரு விசேஷமான இந்த சூழ்நிலை எவ்விதமாய் அமைந்தது என்று சொல்லி சற்று நாம் பார்க்க போகிறோம். How this is possible, இது எவ்விதமாக நடந்தது, இதனால் நமக்கு என்ன இந்த நாளிலே கற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொல்லி நாம் பார்ப்போமாக.
முதலாவதாக இந்த நாளில் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியில் வருவதற்கு ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் அந்த இடத்தில் நிறைவேறுவதற்கு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், அவர்கள் அத்தனை பேர்களும் அந்த இடத்துல ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல நான் பார்க்கிறோம். They come in one accord, in an agreement. They have waited. இதனால் பிரியமானவர்களே, முதலாவதாக நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் ஒரு ஒருமைப்பாட்டை நாம் பார்க்கிறோம். We saw a unity. முதலாவதாக நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் ஒருமைப்பாடு. அதனால் பிரியமானவர்களே, அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். They were all in one accord, in one place. பிரியமானவர்களே, எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ ஆண்டவர் அவர்கள் மத்தியில் அசைவாடுகிறவராக இருக்கிறார். இதோ இந்த நாளிலே பிரியமானவர்களே, நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இதோ அவர்கள் ஒருமனப்பட்டு இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொன்ன வண்ணமாக அவர் சொன்ன அந்த வார்த்தையை நான் கவனிப்போம். In English it is written in verse 4. தமிழிலே 5வது வசனத்தில் இவ்விதமாக அங்கு இருக்கிறது. They came in agreement to the command given to them by Jesus not to depart from Jerusalem but to wait for the promise of the Father, that is the Holy Spirit. தமிழில் நான் பார்க்கிற ஒரு காரியம், ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை சொல்கிறார். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டது. இந்த கட்டளையை அவர்கள் ஒருமனத்தோடு அதை நிறைவேற்றினார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். In one accord, in unity, they waited for the promise of the Father. இந்த நாளில் பிரியமானவர்களே, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக அவர்கள் காத்திருந்தார்கள். ஒரு இடத்துல அவர்கள் காத்திருந்தார்கள். அந்த இடத்துல நாம் பார்த்தோம் பிரியமானவர்களே. அதனால் இன்றைக்கு நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்நாளிலே பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய குடும்பம் இந்நாளிலே நம்முடைய சபையாராகவும் as a congregation, as a church, as a family, we must come in unity, in one mind, in one accord. பிரியமானவர்களே, நாம் யாவரும் எங்கே இருந்தாலும் ஒரு மனத்தோடு இந்த நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வருகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கு இந்த இடத்துல அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிரப்புதல், the outpouring of the Spirit, the Holy Spirit. பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் என்பது இதோ இந்நாளிலே பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இன்றைக்கு நாம் மேல் அறையை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். We see in Acts chapter 2, this event happened in the upper room. பிரியமானவர்களே, இந்த அபிஷேகமானது, இந்த ஒரு விசேஷமான ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதலானது நாம் எங்கே ஒருமனப்பட்டு இருக்கிறோமோ அங்கே நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார், நிரப்புகிறவராக இருக்கிறார். அதனால் இது மேல் அறையில் மட்டும்தான் நடக்கும் என்று சொல்லி அர்த்தமல்ல. அல்லது இந்த நாளில் பிரியமானவர்களே, ஒரு ஆராதனைக்கு பிற்பாடு, பாடல் துதி வேலைக்கு பிற்பாடு தான் ஆண்டவராகிய ஆவியானவர் இறங்கி வருவார் என்று சொல்லி அப்படியாக அர்த்தமல்ல. மாறாக பிரியமானவர்களே, ஒரு விசேஷமான வல்லமையான பிரசங்கியார் வந்த பிற்பாடு தான் இது நடக்கும் என்று சொல்லி பிரியமானவர்களே அப்படியாக நாம் எடை போட கூடாது. பிரியமானவர்களே, இது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒருமைப்பாட்டில் நிறைவேறுகிறதாக இருக்கிறது. And we see people of God, wherever we come in agreement, எங்கே ஒருமைப்பாட்டோடு நாம் இந்த நாளிலே ஒற்றுமையாக ஒரு இடத்துல ஒரு மனமாக நாம் சேருகிறோமோ, நாம் கூடி வருகிறோமோ, ஆண்டவருடைய நாமத்தில் எங்கே நாம் கூடி வருகிறோமோ, தேவனுடைய பிரசன்னம் அங்கே காணப்படுகிறதாக இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் அங்கே காணப்படும் பொழுது அபிஷேகமும் அந்த இடத்துல காணப்படுகிறதா இருக்கிறது. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக வரும் பொழுது ஒருமைப்பாட்டோடு வருவது
ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கு பிரியமானவர்களே, முதலாவதாக நாங்கள் பார்த்த ஒரு காரியம் என்னவென்றால் பிரியமானவர்களே, அந்த இடத்துல தேவ பிள்ளைகள் மத்தியில் இந்த ஒரு ஆண்டவராகிய அவருடைய நிறைவு நிரப்புதல் அந்த இடத்துல வந்ததினுடைய முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால் பிரியமானவர்களே, அவர்கள் மத்தியில் இருந்ததான ஒருமைப்பாடு. The unity which they had is a very important reason for God's outpouring of the Spirit took place. பிரியமானவர்களே, இந்த ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் கவனிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கு நீங்கள் எங்கே கூடியிருந்தாலும் ஒருமைப்பாட்டோடு நாம் இந்த நாளில் ஒரு மனமாக அந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோமா? குடும்பத்தின் மத்தியில் இந்த நாளில் நம்ம இப்பொழுது நம்ம சபையாக நாளிலே சபைக்குள்ளாக நம்ம போய் ஆராதிக்க முடியவில்லை. நாம் ஆங்காங்கே வீட்டில் உட்கார்ந்த வண்ணமாக, உங்களுடைய வீடுகளில் உட்கார்ந்த வண்ணமாக நாம் இந்நாளிலே தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வீட்டுக்குள்ளாக இருந்தாலும் சில நேரத்தில் நமக்குள்ளாக பலவிதமான பிரிவுகள் இருக்கிறது. இதை நாம் களைந்து போடுவோம் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நிச்சயமாக நமக்கு உண்டு. அதில் முதலாவது நாம் பார்த்த ஒரு காரியம் என்னவென்றால் அவர்கள் மத்தியில் இருந்ததான ஒருமைப்பாட்டை குறித்து நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அடுத்ததாக இரண்டாவதாக பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் the second thing that we're going to look is that to utilize. பிரியமானவர்களே, இரண்டாவதாக பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் அங்கே வந்தது, அபிஷேகம் அந்த இடத்துல வந்தது, அவர்கள் பல பாஷைகளை பேசினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை இந்த நாளிலே நான் கவனிப்போமாக. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லி அவங்க மத்தியில் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். Acts chapter 1 verse 8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். Verse 8, Acts chapter 1 verse 8. But you shall receive power when the Holy Spirit has come upon you, and you shall be witnesses to me in Jerusalem, in all Judea and Samaria, and to the end of the earth. பிரியமானவர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பார்க்கும் பொழுது இவர்கள் அனைவரும் இந்த வேத பகுதியில் குறிப்பாக 2வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அனைவரும் தீர்க்க தரிசனத்தை இந்த நாளில் வெவ்வேறான பாஷைகளில் அப்படியாக பேசிக்கொண்டு இருக்கிற வேளையில் when they was speaking in tongues, இந்த மாதிரி அந்நிய பாஷையில் அந்த இடத்துல பேசிக்கொண்டு இருக்கிற வேளையில் ஜனங்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இவங்கெல்லாம் ஏதோ குடி போதையில் அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படி சொல்லி ரொம்ப அந்த இடத்துல கேவலமாக பேச ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். And Peter was the first to address the crowd when the crowd mocked them about speaking in tongues during the outpouring of the Holy Spirit. பிரியமானவர்களே, அவங்க இந்த வெவ்வேறான பாஷைகளை பேசிக்கொண்டு இருக்கிற வேளையில் என்ன சொன்னார்கள் என்றால், இவங்கெல்லாம் ஏதோ குடிபோதையில் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க, மது அறிந்து விட்டு இப்படியாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படி சொல்லி அந்த இடத்துல அவர் பேசும் பொழுது பிரியமானவர்கள் உடனடியாக பேதுரு இந்த குறிப்பிட்ட ஜனத்தாரை அவர் இந்த இடத்துல பேச தொடங்கினார், அவர்களுக்கு பேச தொடங்கினார் என்று சொல்லி நான் பார்க்குறோம். He was the first to address. பிரியமானவர்களே, இந்த பேதுரு உடனடியாக இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்கு இடம் கொடுத்தார் என்று சொல்லி இந்த இடத்துல நான் பார்க்கிறோம். He did not wait, but instantly he submitted to the work of the Holy Spirit. பிரியமானவர்களே, அந்த நாளிலே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்கு, அவருடைய கிரியைக்கு அவர் முற்றிலுமாக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஒப்பு கொடுத்ததின் நிமித்தம் ஒரு மீன் பிடிக்கிற சாதாரணமான ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால ஒரே பிரசங்கத்தில் 3000 பேரை அவன் அந்நாளிலே ரட்சித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். With one sermon, because of the anointing, because of the fulfillment of the Holy Spirit, with one sermon he saved 3000 souls that very same day.
அந்த ஒரு நாளிலே 3000 பேர்களை அவன் கர்த்தருக்குள்ளாக அவன் வழி நடத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல வரும் பொழுது ஒரு அக்கினியாக அந்த இடத்துல வருகிறார். பிரியமானவர்கள், ஒரு அக்கினியாக அவர் இடத்துல வருகிறார். அதனால் இந்த அக்கினி எப்பொழுதுமே கொழுந்து விட்டு எரியும்படியாக இதோ நாம் இடம் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, the spirit come to us as a fire, either to be fanned into full flame and given the freedom to accomplish his will. பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த அக்கினி கொழுந்து விட்டு எரியும்படியாக நாம் இடம் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு அவருக்கு முழு அதிகாரத்தை நாம் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் அடக்கி வைக்க முடியாது. இதனாலே என்னுடைய சுயம், என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தான் எல்லாம் நடக்கணும்னு சொல்லி இந்த நாளில் நான் அவரை கட்டுப்படுத்தக்கூடாது. இதுதான் இந்த நாளில் பார்க்குற ஒரு காரியம். பிரியமானவர்களே, அப்படி வாழ்க்கையை கவனித்து பார்ப்போமா? பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நாளிலே நாம் அழைப்பை பெற்றுக்கொண்டு இருக்கலாம், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்று வரையிலும் நம்ம அதை எந்த விதத்திலும் பயன்படுத்தாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கலாம். யோசித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, recall back, remember when you got the anointing, when you got the very moment when you received the calling, where are you now? இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படியாக இருக்கிறது? நம் மத்தியில் இருக்கிற தேவனுடைய அபிஷேகம் எவ்வளமாக இருக்கிறது? பிரியமானவர்களே, இது கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக இந்த நாளிலே இருக்கிறது. பிரியமானவர்களே, பேதுரு அவன் காத்திருக்கவில்லை, உடனடியாகவே அவன் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு அவன் இடம் கொடுத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் இடம் கொடுக்கிறோமா? Do we give the freedom? Do we fan the flame? Because the Holy Spirit comes to us as a fire. இந்த நாளில் நம் மத்தியில் ஒரு அபிஷேகத்தோடு அவர் வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அபிஷேகத்தை கொடுத்து நம் மத்தியில் ஒரு அக்கினி ஜுவாலையாக நிற்கும்படியாகத்தான் அவர் நம் மத்தியில் வருகிறவராக இருக்கிறார். அதனால் தான் இந்த நாளில் வசனம் இந்த நாளில் சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:19 பார்க்கும் பொழுது, ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்கிறதான ஒரு வார்த்தை வருகிறது. 1 Thessalonians chapter 5 verse 19, do not quench the spirit. பிரியமானவர்களே, இந்த நாளிலே அவருக்கு நாம் இடம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது, அவருடைய கிரியைக்கு நாம் இடம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது அவரை நாம் அவித்து போடுகிறோம். ஆவியை அவித்து போடுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, when we don't submit to the will of the Holy Spirit, when we don't give the freedom to Him to do His work in our life, we are quenching the Spirit. நாம் ஆவியை அவித்து போடுகிறவர்களாக இந்த நாளில் இருக்கோம். தீமோத்தேயுக்கு சொன்ன அந்த ஆலோசனை, பவுல் இந்த நாளில் தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. அந்த ஆலோசனையை தான் இந்த நாளில் நாம் வாசிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 1:6. 2 தீமோத்தேயு 1:6. இதன் நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் என்று சொல்லி அவர் ஆலோசனை கொடுக்கிறத நாம் கவனிக்கிறோம். In 2 Timothy chapter 1 verse 6, this is the advice, a timely reminder which Paul gave to Timothy, and of course this very same reminder is for us too. Therefore I remind you to stir up the gift of God which is in you through the laying on of my hands. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அனல் மூட்ட வேண்டும். இதோ நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். இதோ நமக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ வரத்தை நாம் அனல் மூட்ட வேண்டும். பிரியமானவர்களே, பழைய காலத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டால் நமக்கு கேஸ் அடுப்பு இருக்காது, நமக்கு எல்லாம் அந்த விறகு அடுப்பு தான் இருக்கும். இந்த விறகு அடுப்பு அந்த விறகை நீங்கள் கவனமாக பார்க்கலன்னு வச்சுக்கிங்களேன், அதில் இருக்கிற நெருப்பும் போயிடும், சமைக்கவும் முடியாது. எதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும்னு யோசிப்பீங்களோ எதுவுமே நடக்காம போயிடும். அந்த அக்கினி, அந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அந்த விறகை இந்த நாளிலே நாம் உள்ளுக்கு தள்ளி கொண்டே தான் இருக்க வேண்டும். அதுபோல் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில்
பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, அவருடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நாம் அக்கினி ஜுவாலையாக பற்றி எறிவோம். பிரியமானவர்களே, ஒரே இடத்துல இல்லாதபடிக்கு ஆண்டவர் பற்றி எறிய செய்கிறவராக இருக்கிறார். அதனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே கூட பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்பட்ட அந்த நாளை கூட நாம் ஞாபகப்படுத்துகிறோம். அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு நம் மத்தியில் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றி கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டுக்கு முன்பதாக வரும் பொழுது பிரியமானவர்களே, ஏக மனதோடு நாம் வருவோமாக. லெட்ஸ் கம் பிஃபோர் த லார்ட் இன் யூனிட்டி and let's utilize whichever gift has been given to us, the Holy Spirit, the flame, the fire, whichever is given to us. இதனால் பிரியமானவர்களே, அவருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது முதலாவது நாம் பார்த்த ஒரு காரியம் என்னவென்றால், நாம் ஒரு மனமாக நாம் வர வேண்டும். இரண்டாவதாக நாம் கவனிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நமக்குள்ளாக கொடுக்கப்பட்ட தேவ வரம் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்கு இது அத்தனைக்கும் நாம் இடம் கொடுக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கு கூட உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். தொடர்ந்து ஆண்டவருக்காக நாம் எழும்புவோமாக. பிரியமானவர்களே, இந்த MCO நிச்சயமாகவே இந்த நாளில் எவ்வளோ காலங்கள் கடக்கப் போகிறது என்று சொல்லி நமக்கு தெரியாது. பலவிதமான கேள்விகள், பலவிதமான காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த சூழ்நிலை மாறினாலும், மாறாமல் இருந்தாலும் மாறாதவர் ஒருவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால் அவர் சொன்ன காரியங்களுக்கு நாம் இடம் கொடுப்போம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நாளிலே பிரியமானவர்களே, இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே அவர்கள் காத்திருந்து தேவ கிருபையை பெற்றுக்கொண்ட போல நாமும் இந்நாளிலே காத்திருந்து அவருடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வோமாக. As how the disciples and the followers of Jesus Christ have waited for the promise of God the Father to come to a fulfillment, let us wait upon the Lord and ask for His outpouring in the midst of us in unity. And let's utilize the very same gift that has been given to us. இந்த நாளில் பிரியமானவர்களே, எதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டதோ அதை எடுத்து நாம் பயன்படுத்துவோமாக. நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய திருச்சபையும் மற்ற எல்லா ரீதியிலும் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. May God bless all of you. Amen. வாருங்கள் பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் கேட்ட சத்தியத்துக்கு மறுமொழியாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடலை பாடின பின்பு ஆசீர்வாதத்தையும் இறுதி ஜெபத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோமாக. என்னை நீரப்பும் இயேசு தெய்வமே, இன்றை நீரப்பும் உந்தன் ஆவியா. என்னை நீரப்பும் இயேசு தெய்வமே, இன்றை நீரப்பும் உந்தன் ஆவியா. தேற்றரவான பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றரவான பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்றை நிரப்பும் உந்தன் ஆவியா. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. வரங்களை கொடுத்து வாழ்வை அழிக்கும் வல்லனே வாருமே. வரங்களை கொடுத்து வாழ்வை அழிக்கும் வல்லனே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்களாற்றும் கருணையே வாருமே. கனிகளால்
தெய்வமே இன்று நிரப்பும் உந்தனாவியே. வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் ஜெபத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோமாக. கண்கள் மூடி தேவன் நோக்கி நாம் பார்ப்போம். அன்பின் பரலோக தெய்வமே, ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்றைக்கு நாங்கள் எங்கள் குடும்பத்தாரோடு இந்த ஆராதனை நேரத்தில் கூட நாங்கள் ஆராதித்து பாடல்களை பாடி உடைய வார்த்தையை கேட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Lord, we want to thank you for this day, Lord, especially as a family, Lord, to come before you, to praise you and to worship you, to offer our thanksgiving, and at the same time to listen to your word, Lord. And we want to thank you, Lord, for all the things that you have shown to us. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் காண்பித்த ஒவ்வொரு காரியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் எங்களோடு தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. கடந்த வாரம் எங்களோடு இருந்தது போல இந்த வருகிற வாரத்திலும் கர்த்தர் எங்களோடு தங்கியிருந்து கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. Lord, as how you have been with us, Lord, throughout the past weeks, Lord, and Lord, we pray and we request, Lord, be with us in the coming week as well, Lord. Each day, Lord, we pray that you will bless us, Lord, and all the things that we do, Lord. நாங்கள் செய்ய போகிற அப்பா எல்லா காரியத்தின் மத்தியிலும் எங்களோடு தங்கியிருந்து கர்த்தர் வழி நடத்துமாறு உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொண்டிருக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, உடைய பாதுகாப்பு எங்களோடு இருக்கட்டும், உடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம் ஐயா. And Lord, we want to pray for those who have started their work, Lord. And Lord, we pray for their protection, Lord, especially in their journey, Lord, and continue to be with them. Safeguard them, Lord, from all the disease, from all the sicknesses, Lord. ஆண்டவரே, இந்த நாளில் கூட வேலைக்கு போகிற உடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருந்து அவர்களை கூட கர்த்தருடைய பாதுகாப்பில் வைத்துக் கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து சுவாமி, இந்த நாளிலே படிக்கிற பிள்ளைகளை கூட கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை கூட கர்த்தர் சந்திக்க முடியாமல் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, எங்களோடு இருந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் இந்நாள் முதல் கொண்டு உங்களோடும் குடும்பத்தார் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென். யாவரும் சேர்த்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். You are here, moving in our midst. I worship